எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். தனது உயிருக்கு அச்சுறுத்தல், பாதுகாப்பை பலப்படுத்துமாறு சந்திரிகா கோரிக்கை. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக தெரிவித்து தனது பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரட்னவுக்கு அனுப்பியுள்ள கடிதம் ஒன்றிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அண்மையில் சிலர் ஹொரகொல்லாவில் உள்ள தனது வீட்டுக்குள் நுழைந்து எவ்வாறு ஆய்வு செய்தார்கள் என்பதையும் அவர் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். அங்கிருந்த பொருட்களை எதையும் அகற்றாமல் அப்படியே சென்றிருந்தனர். எனவே இது ஒரு கொள்ளை முயற்சியாக இருக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தனது முறைப்பாட்டுக்கு அமைய போலீஸ் குழுக்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தன என்றும், எனினும் விசாரணைகளை தொடர்ந்து எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை எனவும் கவலை வெளியிட்டுள்ளார். எவ்வாறாயினும் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படவிருக்கும் ஒரு அசம்பாவித செயலுக்கான ஒத்திகையாக இது கருதப்படலாம் என்றும் அவர் அச்சம் வெளியிட்டுள்ளார். தடை செய்யப்பட்ட புலம்பெயர் அமைப்புகள், இலங்கை அரசு வெளியிட்டுள்ள மற்றொரு அறிவிப்பு. வெளிநாடுகளில் இயங்கும் 7 தமிழ் அமைப்புகளையும் தனிப்பட்ட முஸ்லிம் மற்றும் தமிழர்கள் உள்ளிட்ட 300க்கும் அதிகமானவர்களையும் இலங்கை அரசாங்கம் கருப்பு பட்டியலில் சேர்த்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதியிடப்பட்ட இது தொடர்பான விசேட வர்த்தமானி வெளியாகியிருந்த நிலையில் இது தொடர்பான மற்றொரு அறிவிப்பு இலங்கை அரசால் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி தடை செய்யப்பட்ட புலம்பெயர் அமைப்புகளின் செயல்பாடுகளுடன் தொடர்புபட்ட எவரேனும் இலங்கையில் செயல்பட்டாலோ அல்லது இலங்கைக்கு வருகை தந்தாலோ அவர்கள் உடனடியாக கைது செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக இலங்கை விவகாரங்களை கண்காணித்து செயல்பட்டு வருகின்ற புலம்பெயர் தமிழ் அமைப்புகளையும் தனிப்பட்ட முஸ்லிம் மற்றும் தமிழ் உறுப்பினர்கள் உட்பட நூற்றுக்கணக்கானோரை இலங்கை அரசு தடை செய்துள்ளது. இந்த தடை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர, அமைச்சரவை இணை பேச்சாளர் உதய கம்பம்பில ஆகியோர் இவ்வாறு அரசின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளனர். மேலும் தமிழீழ விடுதலை புலிகளின் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பு கொண்டுள்ளமை, இஸ்லாமிய பயங்கரவாத கொள்கையை பரப்புகின்றமை மற்றும் அவர்களுக்காக நிதி சேகரிப்பில் ஈடுபடுகின்றமை போன்ற காரணங்களினால் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஜெனீவா ஒரு பொருட்டே அல்ல, பிரச்சனையை நாமே தீர்ப்போம், ஜனாதிபதி அறிவிப்பு. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் ஸ்ரீலங்காவில் சட்ட ஆலோசகர்களையும் குற்றவியல் விசாரணையாளர்களையும் நியமிக்க உள்ளது. ஸ்ரீலங்கா தொடர்பான தீர்மானம் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் கடந்த 23ஆம் தேதி நிறைவேற்றப்பட்டதை அடுத்து ஐநா ஸ்ரீலங்காவை உன்னிப்பாக கண்காணிக்கும் பணியை ஆரம்பிக்க உள்ளது. இதற்கமைய ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகம் ஸ்ரீலங்காவில் பணியாற்ற 12 புதிய ஊழியர்களை நியமிக்க உள்ளது. இவர்களில் சர்வதேச குற்றவியல் நீதி அல்லது குற்றவியல் விசாரணைகளில் அனுபவம் உள்ள சட்ட ஆலோசகர்கள், அணியை ஒருங்கிணைக்க சாட்சிகளை வழங்குவோர், தகவலை மேற்பார்வை செய்பவர், சான்றுகள் சேகரிப்போர், ஆய்வாளர்கள், 2 புலனாய்வாளர்கள் அல்லது மனித உரிமை அதிகாரிகள் மற்றும் பாதுகாக்கப்பட்டவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் அதிகாரிகள் அடங்குவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இளைஞர் நாடகத்தை சர்வதேச மேடைக்கு எடுத்து செல்ல வேண்டும், அமைச்சர் நாமல் ராஜபக்ச. இளைஞர் நாடக விழாவின் பல நாடகங்கள் நாடு முழுவதும் திரையிடப்பட்டு சர்வதேச கண்காட்சிகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்ற இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். 41வது தேசிய இளைஞர் நாடக விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை குறிப்பிட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இது பற்றி தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், இந்த ஆண்டு தேசிய இளைஞர் நாடக போட்டியின் இறுதி சுற்றுக்கு 7 சிங்கள மொழி நாடகங்கள், 12 சிங்கள குறுந்திரைப்படங்கள் மற்றும் 2 தமிழ் நாடகங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. கோவிட்-19 தொற்று நிலைமைக்கு மத்தியில் 16 நீண்ட நாடகங்கள், 96 சிங்கள சிறுகதைகள் மற்றும் 10 தமிழ் குறுநாடகங்கள் மாகாண மட்டத்தில் போட்டிகளுக்கு சமர்ப்பிக்கப்பட்டன. இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ச இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில், கோவிட் தொற்று காலப்பகுதியில் நாடகத்துறை வீழ்ச்சியடைந்திருக்கும் நேரத்தில் இளைஞர் நாடக விழாவை வலுவூட்ட தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் மூலம் கலைத்துறை தொடர்பான ஆலோசனைகளை வழங்குவதற்கும் மக்களின் இயல்பு வாழ்க்கையை மீள கட்டியெழுப்புவதற்கும் வாய்ப்பு கிடைத்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். கலைத்துறையை சார்ந்த ஒருவரை பற்றி குறிப்பிடும் போது அவர் பற்றி கேள்விப்பட்டதும் பார்த்ததும் தோன்றுவது என்னவென்றால், அவருக்கு மேடை நாடகம் கலைஞரின் ஆரம்ப அடிப்படையாகும். மேடை புத்துயிர் பெற்றால் கலைத்துறைக்கு சிறந்த எதிர்காலம் உருவாகும். தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் மூலம் மாவட்ட அளவில் நாடக குழுக்களை அமைக்கும் ஆரம்பிப்பதிலும் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த விழாவின் பல நாடகங்கள் நாடு முழுவதும் திரையிடப்பட்டு சர்வதேச கண்காட்சிகளுக்கு அனுப்பப்படும் என்று அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா இலங்கைக்கு ஆதரவாக வாக்களிக்கும் என நான் ஒருபோதும் கூறவில்லை, வெளிவிவகார அமைச்சின் செயலாளர். ஜெனீவா விவகாரத்தில் இந்தியா இலங்கைக்கு ஆதரவாக வாக்களிக்கும் என நான் ஒருபோதும் கூறவே இல்லை என
வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் ஜெயநாத் கொலம்பகே தெரிவித்துள்ளார். அத்துடன் நான் தெரிவித்த கருத்து தவறாக விளங்கிக் கொள்ளப்பட்டு விட்டது எனவும் அவர் கூறியுள்ளதாக அந்த தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் மேலும் குறிப்பிடுகையில், இந்தியா எங்களுக்கு ஆதரவளிக்கும் என நான் ஒருபோதும் தெரிவிக்கவில்லை. நான் சொன்னமை தவறாக அர்த்தப்படுத்தப்பட்டுள்ளது. நான் இந்திய பிரதமரின் வார்த்தைகளையே எதிரொலித்தேன். அவர் இந்தியா இலங்கைக்கு எந்த அநீதியும் இழைக்காது என குறிப்பிட்டிருந்தார். நான் அந்த வார்த்தைகளையே பயன்படுத்தினேன் என வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். ஆனால் சிங்கள மொழிபெயர்ப்பின் போது ஒரு பத்திரிகையாளர் நான் இந்தியா ஆதரவளிக்கும் என தெரிவித்தேன் என கருத்துவிட்டார். அது இலங்கையின் தலைப்பு செய்தியாக மாறிவிட்டது. இந்திய ஊடகங்களும் அதனை செய்தியாக்கின என அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு எதிராக கொண்டுவரப்பட்டிருந்த தீர்மானம் மீதான வாக்கெடுப்பு கடந்த 23ஆம் தேதி இடம்பெற்றிருந்தது. இதில் தீர்மானத்திற்கு ஆதரவாக 22 நாடுகளும் எதிராக 11 நாடுகளும் வாக்களித்திருந்ததுடன் 14 நாடுகள் நடுநிலை வகித்தன. இந்தியாவும் குறித்த தீர்மானம் மீதான வாக்கெடுப்பில் நடுநிலை வகித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதிகார போட்டிக்குள் நாம் பலியாக மாட்டோம், ஜனாதிபதி தெரிவிப்பு. இந்த சமுத்திர அதிகார போராட்டத்திற்கு நாம் பலியாக மாட்டோம் என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கடந்த அரசாங்கத்தின் முட்டாள்தனமான நடவடிக்கைகளால் தேசிய பாதுகாப்பு வீழ்ச்சியடைந்தது. அதன் விளைவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலாகும். ஆதாரமற்ற குற்றச்சாட்டில் படை வீரர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். ஜெனீவா தீர்மானத்திற்கு இணை அனுசரணை அளிக்கும் அளவுக்கு நாட்டின் இறையாண்மை பலவீனமடைந்திருந்தது என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் நிலைமை மேலும் மோசமடைந்துள்ளது. நடவடிக்கை மிகவும் முக்கியம். ஜஸ்மின் சூக்கா வலியுறுத்தல். இலங்கையில் இறந்தவர்களை நினைவு கூறுவதற்கான உரிமை முழுமையாக மறுக்கப்பட்டதனால் இலங்கை நிலைமை மேலும் மோசமடைந்துள்ளது என இலங்கை தொடர்பான விசாரணையில் ஐநா நிபுணர் குழுவின் சார்பில் நியமிக்கப்பட்ட உறுப்பினரும் தென் ஆப்பிரிக்காவை தளமாக கொண்ட ஒரு முன்னணி இடைக்கால நீதிக்கான நிபுணருமான ஜஸ்மின் சூக்கா ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் குறிப்பிடுகையில், நீதியையும் பொறுப்பு குரலையும் அடைவதற்கு மோசமான மனித உரிமைகள் மீறல்கள் புரியப்பட்டுள்ளன என்பதற்கான சாட்சியங்கள் அவசியமாகும். மனித உரிமைகளின் நிலைமை பற்றிய ஐநாவின் அறிக்கைகள் தொடர்பில் குறிப்பாக சர்வதேச சமூகம் மற்றும் உறுப்பு நாடுகள் நடவடிக்கை எடுப்பதற்கு மிகவும் முக்கியமானவை. மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் மிச்சேல் பச்லெட் மற்றும் அவரது அலுவலகத்தினால் அண்மையில் வெளியிடப்பட்ட அறிக்கையானது தீர்மானம் 30(1) இலங்கை அரசாங்கம் தனது கூட்டு ஈடுபாட்டினை நடைமுறைப்படுத்த தவறியமைக்கான ஆதாரமாக அமைந்துள்ளது. அத்துடன் இராணுவமயமாக்கல் மற்றும் இலங்கையில் ஜனநாயகத்தின் பின்னடைவு பற்றிய கரிசனைகளையும் எழ செய்கின்றது. இது மிகவும் முக்கியமானது. ஏனெனில் இந்த அறிக்கை இல்லாவிட்டால் ஜெனீவா அமர்வின் நிகழ்ச்சி நிரலில் இலங்கை விவகாரத்தை பேசுபொருளாக்க ஒரு சிறிய சந்தர்ப்பமே இருக்கும். ஆனால் இப்போது பச்லெட் அம்மையார் ஜெனீவாவில் மனித உரிமைகள் சபையில் உள்ள உறுப்பினர்களுக்கு பொறுப்பு குரலை தொடர்வதற்கான பல்வேறு வகையான பொறிமுறைகளை வழங்கியுள்ளார். இறுதிப் போரில் புரிக்கப்பட்ட போர் குற்றங்களுக்கு போதிய பொறுப்பு குரல் இல்லாமை குறித்து முற்றிலுமாக விரக்தியையும் வலியினையும் உங்களுடைய வினாவில் நான் உணர முடியும். மக்கள் அனுபவித்துள்ள கொடுமைகளுக்கு முற்றிலுமான தண்டனையிலிருந்து பாதுகாப்பு இருந்துள்ளது என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இலங்கையில் இறந்தவர்களை நினைவு கூறுவதற்கான உரிமை கூட மறுக்கப்பட்டதனால் இலங்கை நிலைமை மேலும் மோசமடைந்துள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இறுதி யுத்தத்தில் உயிரிழந்தோரை நினைவேந்த அமைக்கப்பட்ட நினைவு தூபி இடிக்கப்பட்ட போது நாங்கள் அதை கண்டித்தோம். மேலும் தங்கள் உறவுகளின் நிலையை அறிய பாதுகாப்பு படையினரை அழைத்து விசாரணை செய்வார்கள் என்ற எதிர்பார்ப்பு நிறைவேறாமையால் காணாமல் போனவர்களுக்கான அலுவலகத்தின் மீது காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பங்கள் நம்பிக்கை இழந்திருப்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம். அதேவேளையில் நீதிக்கான தமிழர்களின் தாகம் இன்னும் தீரவில்லை என உறுதியாக கூறுகின்றேன். தமிழர்கள் தற்போதைய சூழ்நிலையுடன் போராடும் அதேவேளையில் உலகம் முழுவதும் எம்மை போன்ற சிறு குழுக்களும் தனிநபர்களும் ஆதாரங்களை ஆவணப்படுத்தி சேகரித்து எதிர்காலத்துக்காக அவற்றை பாதுகாத்தும் வருகின்றோம். இது ஒரு காப்புறுதி திட்டம் போன்றது என்பதால் தற்போது இடம்பெறும் மீறல்களை தொடர்ந்தும் ஆவணப்படுத்துவதுடன் கடந்த காலத்தில் இடம்பெற்ற மீறல்களுக்கான ஆதாரங்களை சேகரித்து பாதுகாப்பதும் மிகவும் முக்கியமானது. பல நாடுகளில் மிக பெரும் அக்கிரமங்கள் இடம்பெற்ற பின்னர் நீதி மற்றும் பொறுப்பு குரலை பெற்றுக்கொள்வதற்கு நீண்ட காலம் எடுக்கின்றது. ஆனால் நாங்கள் சிறிது சிறிதாக தொடர்ந்து முயற்சி செய்வது அவசியம். அத்துடன் நாங்கள் ஐநா அமைதி காப்பு பணியில் இலங்கை தொடர்ந்தும் பங்கெடுப்பது பற்றியும் கேள்வி எழுப்பியுள்ளோம். இந்த அறிக்கைகள் யாவும் உபயோகமற்ற காகித துண்டுகள் போல இருக்கலாம். ஆனால் அவைதான் எதிர்காலத்தில் பொறுப்பு குரலை கட்டியெழுப்புவதற்கான அடித்தளமாக உண்மையில் இருக்கப் போகின்றன. எதிர்காலத்தில் எந்த ஒரு நீதிமன்ற வழக்கு அல்லது தடை விண்ணப்பமோ போன்றவற்றை நடைமுறைக்கு கொண்டுவர குற்றங்களை உறுதிப்படுத்துவதற்கான ஆதாரம் அவசியமாகும்.
பச்லெட்டின் அறிக்கையானது ஐநா அமைதி பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் இலங்கை படையினரை அதற்குரிய பொறிமுறைகளின்படி ஆய்வுக்குட்படுத்தல் மற்றும் அமைதி காப்பு பணிகள் பயன்படுத்தல் பற்றிய விசாரணையும் எழுப்புகின்றது. அவருடைய கருத்துக்கள் பொறுப்புக்குரலை அடைவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றன என்றும் குறிப்பிட்டுள்ளார்.